இங்க வந்து அனுமான பிரமாணம்னா சோ ஒருத்தருடைய செயல்கள் பொறுத்து நமக்கு ஒரு மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். சோ இங்க படிச்சிருப்பாங்க சின்ன வயசுல இருந்து கான்வென்ட்ல, அதனால இங்கிலீஷ்ல பேசுறாங்க. அதுவே வந்து அவங்க தமிழ்ல பேசிட்டு இருந்தா நம்ம ஏதாவது இங்கிலீஷ்ல கேட்டாலும் ஓகே இவங்க வந்து தமிழ் மீடியம்ல படிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க, நமக்கு வந்து ஆஹ் அது கிரகிக்க முடியும். சோ இங்க வந்து ஒரு அனுமானம்னா இங்க நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்பிடென்ட்ல நம்ம வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்ல நம்ம வந்து அடுத்தவங்களுடைய என்ன மாதிரி செயல்கள் செய்யறாங்களோ அதை நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம கிரகிக்க முடியும். சோ ஒருத்தர் வந்து நல்ல ஹாப்பி மூமெண்ட்ல நல்லா சிரிச்சபடியே அவங்க பேசிட்டே இருந்தா நம்ம கிட்ட சந்தோஷமா வந்து அவங்களுடைய சந்தோஷம் வந்து பேச தெரியுதுன்னா நம்ம வந்து என்ன பரவாயில்லையே நீ இப்ப சந்தோஷமா இருக்க, ஏதாவது நல்ல விஷயம் நடந்ததா, என்ன நீ உன்னோட ஃபேஸ்லயே வந்து ஒரு நல்ல க்ளோ இருக்கு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதுவே வந்து டல்லா பேசிட்டே இருந்தா முகமே நமக்கு காட்டிடும். ஃபேஸ் இஸ் த இண்டக்ஷன் ஆஃப் த மைண்ட் சொல்றோம். சோ மனசுல ஏதாவது கவலை இருந்தா கூட மூஞ்சில வந்து அது காமிக்கும். சோ இந்த மாதிரி ஒரு மனிதனை பார்த்து நம்ம ஒரு டெசிஷன்ன்றது எடுக்க முடியும். அனுமான பிரத்யட்சமா வந்து நமக்கு வந்து காட்டுறது வந்து இதுதான். அனுமான பிரமாணம்ன்றது வந்து இது இருக்கலாம் அது இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அந்த சூழ்நிலை பொறுத்து நமக்கு ஒரு ஆன்சர்ன்றது நமக்கு கிடைக்கும். சோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து புகைன்றது வந்துட்டு இருக்கும் போது அந்த புகைய பார்த்துட்டு நம்ம வந்து எங்கேயோ வந்து ஆஹ் தீ பிடிச்சிருக்கு, அதனால அந்த புகைன்றது வந்து வருதுன்ட்டு நம்ம கிரகிக்கிறோம். அதுதான் வந்து அனுமான பிரமாணம்.